எனக்கு சும்மா எல்லாம் கொத்திட்டு வரக்கூடாது, ஒரேடியா கொண்டுட்டு வரணும். என்ன சொல்றீங்க? என்ன பத்மா, அடிக்கிறதுக்கு ஆள் வேணும்னு கேட்ட, கூட்டு வந்தா கொல்ல சொல்ற. அப்படி யார கொல்ல போற? என் புருஷன என் கழுத்துல தாலிய கட்டி என்ன தொட்டு எனக்கு ஒரு புள்ளைய கொடுத்த அந்த வக்கீல, வெறும் கையா பணம் கேட்டு போன என்ன கேவலமா பேசி என் கண்ணத்துல அரைஞ்சு என்ன தெருவுல பல பேர் பாப்பாங்கன்ற எண்ணம் கூட இல்லாம என் கழுத்தை பிடிச்சு தள்ள வினோத என்ன அவமானப்படுத்தின அவன் உயிரோட இருக்கவே கூடாது, சாகணும். அவன் செத்து போனமா இருக்கிறத நான் பார்க்கணும், ரசிக்கணும், மனசுக்குள்ளேயே சிரிக்கணும். என்ன கொல்ல முடியுமா? பண்ற மேடம். பேமெண்ட் எவ்வளோ? நீங்க கேக்குற பணத்தை நான் தரேன், ஆனா காரியம் எனக்கு கரெக்டா முடியணும். வெறும் வெட்டு குத்தா தான் இருக்கும்னு நினைச்சு வந்தா இங்க வந்து பார்த்தா கதையே வேற மாதிரி இருக்கு. சரி, பேரம் பேசாம 5 லட்சம் கொடுங்க. வாங்கிக்கோங்க. நீங்க கேட்டதா நான் தரேன், ஆனா கரெக்டா நான் சொன்னதை நீங்க பண்ணணும். இந்த மீஞ்சூர் மேகா ஸ்கெட்ச் போட்டா மிஸ்ஸே ஆகாது மேடம். முதல்ல 1 லட்சம் ரூபா அட்வான்ஸா கொடுங்க. 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். ஆ, அவன் கொடுத்த 2 கோடி ரூபாயில கடைசி அமைஞ்சினது இந்த தாலி மட்டும்தான். இன்னைக்கு நான் அவனை கொல்றதுக்கு பாம் அவன் கட்டின தாலியே எனக்கு யூஸ் ஆக போகுது. என்ன பத்மா அது? என்ன உறுத்தலா இருக்கா? ஆமா மேடம், எனக்கே கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. இதோ பாருடா, ஆளு காலி பண்றவனுக்கு தாலி சென்டிமெண்ட் வரையா? ஹலோ சார், நீங்க தான் இந்த தாலியை பார்க்க போறீங்க. எப்படியோ நாளைக்கோ இல்ல நாளை மறுநாளோ இந்த தாலி வரதான் போகுது. இந்தாங்க, இதே அட்வான்ஸா வச்சுக்கோங்க. இந்தாங்க, ஏன் தாலியா இருக்க, ஏன் தாலியா அட்வான்ஸ். என்னையா அப்படி பாக்குற? இது கவரிங் இல்ல, KDM, கலப்படமே இல்லாத சொக்க தங்கம், 7 பவுன். எப்படியும் ஒரு 1.5 லட்சத்துக்கு மேல வரும். இந்தா வாங்கிக்க. போங்க, பத்திரமா பெர்ஃபெக்ட்டா காரியத்தை முடிச்சிட்டு வாங்க. நான் இந்த தாலி அறுத்தது முக்கியம் இல்ல, நீங்க கரெக்டா என் தாலியா இருக்கணும், புரியுதா? சரி மேடம். ஒரு நிமிஷம். ஆல் தி பெஸ்ட். என்ன அப்படி பாக்குற? புருஷனை கொல்றதுக்கு பொண்டாட்டியா ஆல் தி பெஸ்ட் சொல்றாளேன்னு பாக்குறியா? உன்னை நினைச்சா எனக்கே பயமா இருக்கு பத்மா. பயப்படாத, நான் நல்லவளுக்கு நல்லவன், கெட்டவளுக்கு நான் கெட்டவன். இந்த பத்மா ஒரு நல்ல பாம்பு, நச்சு பாம்புன்னு தெரியாம அந்த வினோத் என் தலைமலைய காலை வச்சு காயப்படுத்திட்டான். பாம்புக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, தெரியும்ல? பாம்பு அடிச்சதோட விட்டுறக்கூடாதான், விடாம அத கொன்னு கொளுத்திடணுமா. அந்த மாதிரி அடிச்சு கொளுத்தாம பாம்பு தப்பிச்சிருச்சுன்னா பின்னாடி அதை தேடி வந்து அடிச்ச ஆளையே பழி வாங்கிடுமா. பத்மா இப்ப பழி வாங்குற ஸ்டேஜ்ல இருக்கா. என்ன அடிச்சு அவமானப்படுத்தினதுக்காக அவ இறங்கி வரக்கூடாது, இறந்து போகணும். என்ன தொட்ட பாவத்துக்காக அவ சாரி சொல்லக்கூடாது, சாகணும். அவன் உயிரோடவே இருக்க கூடாது. அவன் உயிரோட இருந்தா நான் உயிரோட இருக்க கூடாது. அப்படின்னா அவன் செத்துதானே ஆகணும்? சொல்லு, அவன் செத்துதானே ஆகணும்? ஆமா பத்மா, அவன் செத்துதான் ஆகணும். அந்த காரியத்தை பண்றதுக்காக தான் அட்வான்ஸ் கொடுத்திருக்கேன். சீக்கிரமே அவன் சாகணும். அதுக்கப்புறம் கோடிக்கணக்கான அந்த சொத்து ஆட்டோமேட்டிக்கா ஏன் கைக்கு வந்துடும். காரியத்தை ஒழுங்கா முடிக்க சொல்லு, நான் வரேன்.
நீ கொலை பண்ணு, நீ கொலை பண்ணத வெளியில சொல்லிடுவேன்னு சொல்லியே உன்னை நான் அடைஞ்சிடுறேன். பத்மா, நீ நல்ல பாம்புனா நான் மலை பாம்பு. பார்த்துட்டே இரு. உன்னை எப்படி பம்பரமா ஆட வைக்க போறேன்னு பார்த்துக்கிட்டே இரு. குட் மார்னிங் மேடம். மார்னிங். இந்தாங்க துளசியோட ரிப்போர்ட். ஆ போ. ஓகே மேம். கேர்ஃபுல் கேர்ஃபுல், ஜாக்கிரதை. எது யார் மூலமா நடக்கணும்னு மேல இருக்கிறவன் எழுதியிருக்கானோ அதானிமா நடக்கும். உன்னால ஒரு குடும்பம், ஒரு குழந்தை அடைய போகுது துளசி. கன்னி பொண்ணா இருக்கிற நீ ஒரு கருவை சுமந்துகிட்டு இருக்க. உன் மூலமா நீ தரப்போற உயிர் பிச்சை இல்ல, ஒரு குழந்தை இந்த உலகத்தை பார்க்க போகுது. உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் இத நான் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட தான் சொல்லியிருப்பேன். ஆனா இது உன் விஷயம். சந்தோஷமா எடுத்துக்கிறதா சங்கடமா எடுத்துக்கிறதான்னு தெரியலம்மா. ஆனா நான் சந்தோஷமா தான் இருக்கேன் மேடம். இந்த குழந்தைய சுமக்க போறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். இந்த குழந்தை எதிர்பாராத வகையிலயோ இல்ல நான் ஏமாந்தோ எனக்குள்ள வரலையே. தெரிஞ்சதானே இந்த குழந்தைய நான் ஏத்துக்கிட்டேன். என் கர்ப்பத்துல இருக்கிற இந்த குழந்தை கண் எதிரிலேயே என் அப்பாவை காப்பாத்தின குழந்தை. மறைவா இருக்கிற இந்த குழந்தை என்னை வளர்த்த என் அம்மாவோட மாங்கல்யத்தை காப்பாத்தின குழந்தை. மத்தவங்க இதை அவமான சின்னமா பார்த்தாலும் நான் இதை ரொம்ப கௌரவமா அசோக சின்னமா தான் பாக்குறேன். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு துளசி. நீ இந்த மாதிரி நினைக்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நீ சந்தோஷமா இருந்தாதான் அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். நீ கவலைப்பட்டா அது அந்த குழந்தைய பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இதுக்கு மேல நீ உன் இஷ்டத்துக்குலாம் இருக்க முடியாது. உன்னோட ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்கே வந்துரு. என்னோட கண் பார்வையிலேயே இருக்கணும். இந்த குழந்தைய நீ பெத்தெடுக்கிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும். ஓகே? ஐயோ மேடம், கேர்ஃபுல் கேர்ஃபுல். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்னம்மா இதெல்லாம் ரூல்ஸ்மா, இதெல்லாம் பார்ட் ஆஃப் தி ப்ரொசீஜர். நீ 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 எதிரில் இருந்தாதாம்மா எனக்கு நிம்மதி. இது பார் துளசி, உன்னை வாடகை தாயா கமிட் பண்ணவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். அவங்க என்ன கேட்பாங்க, எப்படி இருக்காங்க, உன்னோட கம்ப்ளீட் ப்ரோக்ரஸ் அவங்க கேட்பாங்க. நான் அவங்களுக்கு அப்பப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நீ என் கண் முன்னாடி இருந்துதாம்மா ஆகணும். ஐம் சாரி துளசி, இதுல என்னால ஒன்றும் பண்ண முடியாதுமா. மேடம், நான் ஏன் சந்தோஷத்துக்காக இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லல. வினோத் சாரோட பொண்ணு பூர்ணிய பத்தியும் அவளுக்கு இருக்கிற வியாதிய பத்தியும் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? நான் ஒரு நாள் அவளை பிரிஞ்சிருந்தாலே அவ தாங்கிக்க மாட்டா. இதுல ஒரேடியா பிரிஞ்சா மேடம் அவ எப்படி தாங்கிப்பா? துளசி,
நீ என்னோட நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா ப்ளீஸ். பணம் தந்தவங்க குழந்தை என்னாச்சு, சுமக்கிறவங்க எப்படி இருக்காங்க, அவங்க ஆரோக்கியமா இருக்காங்களா, குழந்தை என்ன நிலைமையில இருக்கு எல்லாம் என்ன கேட்பாங்க. நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு கொடுக்கணும். நான் அவங்களுக்கு பதில் சொல்லணுமேம்மா. மேடம், பூர்ணி ரொம்ப பாவம். இந்த குழந்தைக்காக அந்த குழந்தைய அழ வைக்க நான் தயாரா இல்ல. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். சரி, ஒண்ணு பண்றேன். நீ பூரணி மனச மாத்துற வரைக்கும் அவ வீட்ல இரு. ஆனா அதுக்கு உனக்கு டைம் ஒரு 40-50 டேஸ் தான். அதுக்குள்ள நீ அவளை கன்வின்ஸ் பண்ணணும், வந்துடணும். அதான் உனக்கும் சேஃப், எனக்கும் தலைவலி இல்லாம இருக்குமா. நான் உனக்கு எதுக்கு சேஃப்னு சொல்றேன் தெரியுமா? இந்த விஷயத்த நீ எடுத்துக்கிற மாதிரி இந்த உலகம் எடுக்காதுமா. ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வாடகை தாய் மேட்ரியை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னோட ப்ரொடெக்ஷனுக்கு வேண்டிதாம்மா சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு வயிறு தெரிய ஆரம்பிச்சிரும். கன்னி பொண்ணா இருக்க, ரொம்ப தப்பா பேசுவாங்க. அவமானப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமா. அது எல்லாத்தையுமே நீ அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்குதான் நீங்க மறைவா இருந்து குழந்தைய பெத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா யூ கேன் பி பீஸ்ஃபுல். மேடம், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மேடம். இரு இரு, ஏன் இல்ல, என்னதான் இது முறையா என் குழந்தை இல்லைனாலும் இது இன்னொரு குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்த போற குழந்தை. அதனால இந்த குழந்தைய நான் நல்லபடியா பெத்தெடுக்கணும். இந்த நேரத்துல என் அம்மா அப்பா இருந்திருந்தா ஆசீர்வாதம் வாங்கியிருப்பேன். அதான் உங்களை என் அம்மாவா நினைச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க மேடம். பெத்த அம்மாவா இருந்தா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன கூப்பிடுவேன்? அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நீ ரொம்ப நல்லா இருப்பமா. God bless you. Thank you. Careful. Thank you மேடம். போயிட்டு வா. ஏங்க பாத்து போக மாட்டீங்க? உனக்கு சாவி வராதா? நீங்க போய் அந்த கோயில் கிட்ட வண்டியை போடுங்க. பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்து வந்துடுறேன். சொல்லுடி என் சொக்க தங்கமே, உனக்கு என்ன சாவி வராதா? மண்டபத்துல எல்லாரும் முன்னாடியும் மானங்கிட்ட கேள்வி கேட்டு வெளியே அனுப்பணும். ஒண்ணு ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்துருக்கணும். என்ன சாவாம நிக்கிற? எவனோ ஒருத்த உன்னை கத்தியால குத்துனா, அட்லீஸ்ட் அப்பவாது செத்து தொலைவேன்னு சந்தோஷமா இருந்த. அப்பவும் சாவல. என் வீட்ல என் புருஷனோட உட்கார்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருந்த. கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி மானங்கிட்ட கேள்வி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நான் கேட்டேன். அப்பவாது செத்து தொலைவன் பார்த்தா அப்பவும் சாகல. இப்ப கார் வந்துச்சு. கார்ல அடிபட்டு பொட்டுன்னு போயிடுவேன்னு பார்த்தா சாவாம அப்படியே இருக்கேடி. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ சாகாத வர வாங்கிட்டு வந்துட்டியா, இல்ல இந்த ஜென்மத்துல சாகவே கூடாதுன்னு ஒரு வைராக்கியத்தோட இருக்கியா? நாட்டுல சின்ன சின்ன அவமானத்துக்கெல்லாம் அவன் போய் ரயில்வே ட்ராக்ல தலையை கொடுத்து செத்துக்கிட்டு இருக்கான். நீ இவ்ளோ பெரிய அவமானத்தை வாங்கிட்டு எப்படி இந்த தெருவுல இப்படி நடமாடிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? சரி, நம்ம ஊர்ல எங்கெங்க ரயில்வே ட்ராக் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? சொல்லுடி துளசிமா, சொல்லு. நான் உனக்காக 4-5 பெஸ்ட் ரயில்வே ட்ராக்க ரெஃபர் பண்றேன். என்ன சொல்ற? ரெஃபர் பண்ணட்டுமா?
சொல்ல முடியாதுப்பா. நீயே ரயில்வே ட்ராக்ல போய் தலைய வச்சாலும் அந்த யம உயிரை எடுக்க மாட்டான் தான் நினைக்கிறேன். ஊருக்குள்ளேயே 1008 கனெக்ஷன் வச்சிருக்க. அந்த யமனோடயே கனெக்ஷன் வச்சிருந்தாலும் வச்சிருப்படி நீ. தாமரை வேண்டாம். ஏதோ ஒரு பாசத்துக்காக, ஏதோ ஒரு நன்றி கடனுக்காக நீ பேசின ஆபாச வார்த்தையெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. ஓ அப்படியா? அப்ப மேடம் இப்ப எல்லையில இருக்கீங்களா இல்ல எல்லையை தாண்டிட்டீங்களா? உன்னை பார்த்ததும் தப்பு, உன்கிட்ட பேசுறதும் தப்பு. ஏய் ஆமா, நீ ஏன் இன்னும் அந்த பிரசன்னாவை மடக்கி மடியில போடாம இருக்க? ரொம்ப நல்ல பையன், பணக்கார பையன். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீனா வேலைக்கு ஒரு புடவை கட்டிக்கலாம், நாளுக்கு ஒரு நகை போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு கார்ல சுத்தலாம். துளசி, என்ன சொல்ற? அது மட்டும் இல்லாம அந்த பிரசன்னா உன் பின்னாடி அப்படியே நாய் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கானாமே. என்ன யார் சொன்னாங்கன்னு பாக்குறியா? வேற யாரு? உங்க 2 பேருக்கும் நடுவுல மாமா வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு என் புருஷன். அவர் தான் சொன்னாரு. ஆமா, பிரசன்ன வேணான்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கியாமே. ஏண்டி, இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? ஆனாலும் ஒரு பக்கம் யோசிச்சப்போ நீயே அப்படி இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. உனக்கு இன்னும் என் புருஷன் மேல இருக்கிற ஆசை தீரல. சொல்லு, அதானே அதானே உண்மை? சொல்லடி, வாய திறந்து. பைத்தியக்காரி, வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்கடி நீ. இந்த மாதிரி கீழ்த்தரமா நினைச்சதெல்லாம் போதும். இனிமே அப்படி எல்லாம் நினைக்காத. இந்த மாதிரி நினைச்சா கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைக்கும் அதே நினைப்புதான் வரும். இதுக்கு மேலேயாவது நல்லதே நினை, நல்லதே நடக்கும். நடக்கவே நடக்காது. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் சத்தியமா அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. நான் ஒன்னு சொல்றேன், நீ செத்துரு. நீ செத்துட்டீனா எனக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். என்ன, செத்துடுறியா? செத்துடுறியா? சொல்லு. செத்துடுறேன்னு சொல்லுடி. ஏன் செலவுல நான் எலி மருந்து வாங்கி தரேன். என்ன, செத்துடுறியா? செத்துடுறியா? சொல்லுடி. நீதான் அடுத்தவங்க துக்கத்தை தான் துக்கமா தாங்கிக்கிற துளசியாச்சே. செத்துடுறியா? நீதான் தன்னை உருக்கிக்கிட்டு மத்தவங்களுக்கெல்லாம் வெளிச்சம் தர மெழுகுவர்த்தியாச்சே. செத்துடுறியா? என்ன, எலி மருந்து வாங்கவா? சொல்லுடி, வாய திறந்து பேசுடி. செத்துடுறியா?